நூலிலே இன்னொரு விடயத்தையும் கூட சுட்டிக்காட்டியுள்ளீர்கள். ஒல்லாந்தர் போர்த்துகீசருடைய காலகட்டங்களுக்கு அப்பால் பிரித்தானியருடைய காலகட்டங்களிலே தான் அந்த கல்வி வளர்ச்சி அதிகமாக போகிறத, யாழ்ப்பாணத்துக்கான போகிறத பாதையோ மருத்துவ வசதிகளோ, அதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது போர்த்துகேயர் ஒல்லாந்தர் காலங்களிலையும் கல்வி இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அவர்களுடைய கல்வி ஒரு நீங்கள் அவர்களுடைய நூல்களை, அதாவது சமய நூல்களை வாசிக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு தான் இருந்தது. அது பொதுவாக ஒரு சமயத்தை மக்களுக்கு புகட்டுவதற்கு தேவையான அளவு உள்ள ஒரு கல்வி. ஆனால் பிரித்தானியர் இங்க வந்த பொழுது அதாவது இங்க ஒரு ஆங்கில கல்வியை விருத்தி செய்ய வேண்டும் என்றதையும் ஒரு முக்கியமான நோக்காக கொண்டுதான் அவர்களை இங்க வரவழைத்து அவர்கள் மதப்பணி ஆற்றுவதற்கு விட்டார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த கல்வியை ஒரு முக்கியமான கருவியாக கொண்டார்கள் தங்களுடைய மதத்தை பரப்புறதுக்கு. நீங்கள் பார்க்கலாம் 3-4 மிஷனரிகள் இங்க பணியாற்றினார்கள். குறிப்பாக வெஸ்லியன் மிஷன், மற்றது சர்ச் மிஷன், மற்றது அமெரிக்கன் மிஷன், 3 தான் முக்கியமானவை. அவைகள் பெருமளவிலே இந்த கல்விக்காக வேண்டி பணியாற்றி இருக்கிறார்கள். நிறைய பாடசாலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், முக்கியமாக இங்கே உள்ள பழைய சென்ட்ரல் காலேஜ், மத்திய கல்லூரி வெஸ்லியன் மிஷனால் கட்டப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உருவான முதலாவது கல்லூரி, இல்லாட்ட முதலாவது பாடசாலை என்று சொல்லலாம். ஸோ அப்படியான பாடசாலைகளை அவர்கள் நிறுவினதன் மூலம் இந்த யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சிக்கும் பெருமளவுக்கு வித்திட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு காலத்தில் தேவாலயங்களோடு அண்டி மட்டும்தான் இந்த சின்ன பாடசாலைகள் இருந்தன. இப்பொழுது தனியாக கல்விக்கு என உருவாக்கப்பட்ட பாடசாலைகள் யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளிலும் உருவாக தொடங்கினது இந்த காலகட்டம் தான்.